Hello to everyone. Welcome to Samacheer Education YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 11th standard English unit 1ல இருக்கக்கூடிய supplementary அதாவது after 20 years அப்படினு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இந்த particular supplementary தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா it was written by O Henry so O Henry அப்படின்றவர் தான் இத எழுதி இருக்காரு So Henry பத்தி சிம்பிளா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா இவர் ஒரு popular American short story writer இவருடைய ஒரிஜினல் நேம் பாத்தீங்கன்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர் ஓகே சோ இவருடைய வர்க்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பீப்பிளோட லைஃப் பத்தி அதாவது நியூயார்க் சிட்டில இருக்கக்கூடிய ஆர்டினரி பீப்பிள் லைஃப் பத்தி அவர் நிறைய சொல்லியிருக்காரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கோஇன்சிடென்ஸ் கேரக்டர்ஸ்க்குள்ள நடந்த கோஇன்சிடென்ஸ் ட்விஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் எல்லாம் நிறைய அவருடைய ஸ்டோரிஸ்ல இருக்கும் அவர் டோட்டலா பாத்தீங்கன்னா 381 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதி இருக்காரு ஓகே சோ இவருடைய இது வந்து after 20 years அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it was first published in the Sunday edition of New York World in 1905 ல பாத்தீங்கன்னா Sunday editionல first publish பண்ணிருக்காங்க ஓகே சோ இவருடைய other popular worksலாம் பாத்தீங்கன்னா The Gift of the Muggy, The Cop and the Anthem, The Ransom of Red Chief, The Retrieved Reformation and The Third Ingredient so இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய popular works okay so நம்ம ஆத்தர் பார்த்து முடிச்சாச்சு நம்ம ஸ்டோரி பாப்போம் so இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார்ம் அப்ல வந்து what do you expect your close friends to do for you beautify the petals with your thoughts அப்படினு கொடுத்திருக்காங்க சோ ஒரு फ्रेंड्स இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்குது என்டர்டெயின் பண்றது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள்ல அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா சோ நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அத என்னென்னலாம் இதல நம்ம ஃபில் பண்ணனும் ஓகே educate help encourage support share care guide இது எல்லாமே நீங்க அவங்களுக்கு பண்ணுவீங்க இல்லையா சோ இந்த petals நீங்க எப்படி ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே so the story பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா here is a story entitled After 20 Years which is about two best friends who had to part ways they returned to keep an appointment they had made 20 years ago read to find out what happens when they meet again அதாவது ஒரு 20 வருஷங்களுக்கு கழிச்சு வந்து ஒரு ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சின்ன வயசுல இருந்தே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க 20 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வழி பார்த்து போக வேண்டியதா இருக்கு அதாவது after finishing their studies and all அவங்க ரெண்டு ஜாபுக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு அப்பாயின்ட்மென்ட் போட்டுக்கறாங்க அது என்னன்னா 20 வருஷங்கள் கழிச்சு நம்ம என்ன பண்ணனும்னா இதே இடத்துல சேம் டைம் வந்து நம்ம மீட் பண்ணனும் அவங்க பிரிஞ்ச டைம் டேட் அதே டைம்ல 20 இயர்ஸ் கழிச்சு வந்து நம்ம மீட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க சோ எப்படி அவங்க மீட் பண்ணாங்களா என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாவே இருக்கு ஓகே so இதல பாத்தீங்கன்னா first வந்து the policeman on the beat moved up avenue impressively அப்படினு சொல்லி சொல்றாங்க avenueனா வந்து இந்த நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ரோட் இருக்கும் இல்லையா ஒரு தெருக்கள் மாதிரி அதுதான் பாத்தீங்கன்னா avenue சொல்வாங்க ஒரு policeman பாத்தீங்கன்னா beat moved அப்படினா என்ன அவருடைய own ஸ்டைல்ல வந்து ரொம்ப அழகா வந்து நடந்து போயிட்டு இருக்காரு இம்ப்ரெசிவா The impressiveness was habitual and not for show. For spectators were few. The time was barely 10 o'clock at night, but chilly gusts of wind with a taste of rain in them had well nigh de-peopled the street. அதாவது இந்த பர்టిక్యులர் அவருடைய நடைய பத்தி சொன்னாங்க இல்லையா சோ அது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு பட் அது ஹாபிச்சுவல் தான் ஒரு ஷோக்காக அந்த மாதிரி பண்ணல சோ ஹாபிச்சுவல்னா பழக்கமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்றது சொல்றாங்க இந்த இடத்துல வந்து நை அப்படினா என்னன்னா அருகில் அப்படினு சொல்வாங்க அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு 10 o'clock நைட் இருக்கும் chilly gust of wind அப்படினா என்னன்னா ஒரு காத்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு அடிக்குது அதுல வந்து ஒரு மழை வர மாதிரி ஒரு டேஸ்ட் ஆஃப் ரெயின் அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா சோ அது இருந்துட்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா சுத்தி people யாருமே கிடையாது அந்த பர்టిక్యులர் ரெயின் டேஸ்ட் பாத்தீங்கன்னா people எல்லாம் வீட்டுக்குள்ள போய் அடங்கிட்டாங்க ஓகே Trying doors as he went twirling his club with many intricate and artful movements turning now and then to cast his watchful eye down the Pacific thoroughfare, the officer with his stalwart form இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய
கிளப் அப்படின்னு மீன்ஸ் அவருடைய கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த லத்தி மாதிரி வச்சுப்பாங்களே போலீஸ்மேன், அந்த இதுவும் வந்து அவர் சுழட்டிகிட்டே என்ன பண்ணுறாருன்னா ஒரு அவருடைய அந்த பர்டிகுலர் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப யாருமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணார்னா எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே வந்து அப்படியே ஸ்டைலாக நடந்துகிட்டே போயிட்டுருக்காரு. And slight swagger made a fine picture of a guardian of peace. The vicinity was one that kept early hours. Now and then you might see the lights of cigar store of an all-night lunch counter, but the majority of the doors belonged to the business places that had long since been closed. அதாவது அந்த ஏரியா பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து இந்த ஏரியாவுக்கு கார்டியன் அப்படின்ற மாதிரி அவர் நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா விசினிட்டி அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, த விசினிட்டி வாஸ் ஒன் தட் கெப்ட் ஏர்லி ஹவர்ஸ். அதாவது நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லைட் எல்லாம் எரியல, நிறைய வந்து கடைகள்லாம் மூடி இருக்காங்க முன்னாடியே வந்து. ஓகேவா, ஸோ இருக்கக்கூடிய ஒரு சில கடைகள் அந்த சிகார் ஸ்டோர்னால் இந்த சிகரெட்லாம் விற்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கடைங்க, ஆல் நைட் லன்ச் கவுண்டர்ஸ் இதெல்லாமே ஓப்பனில் இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பிளேசஸ் தான். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, when about midway of a certain block, the policeman suddenly slowed his walk. In the doorway of darkened hardware store, a man leaned with an unlighted cigar in his mouth. As the policeman walked up to him, the man spoke up குவிக்லி. அதாவது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு சடனாக ஒரு ஸ்டோர் இருக்குது. அதாவது என்ன ஸ்டோர்னால் ஹார்ட்வேர் ஸ்டோர். ஓகே, ஸோ அந்த டோர்வே கிட்ட ஒரு பர்சன் வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்கார். அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது, விச் மீன்ஸ் லைட்ஸ் எல்லாம் இல்லை. ஓகே, ஸோ அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் கிட்ட அந்த டோரில் பார்த்திங்கன்னா ஒரு மேன் வந்து லீன்டு மீன்ஸ் சாஞ்சு நின்றுட்டு இருக்கார். ஸோ அவர் வந்து அவருடைய வாயில் வந்து சிகரெட், அதாவது அன்லைட்டட் சிகரெட், பற்ற வைக்காத ஒரு சிகரெட் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அவர் அந்த போலீஸ்மேன் வந்து அவரை பார்த்து நடந்து போகும் பொழுது அவர் கரெக்டாக குவிக்காக ஸ்போக். அதாவது யாருன்னா அந்த சிகர் வச்சுட்டு இருந்தார்ல அந்த மேன். ஓகே, ஸோ அவர் என்ன பேசினாருன்னு பார்ப்போம். It's all right, officer, he said reassuringly. I'm just waiting for a friend. It's an appointment made 20 years ago. Sounds a little funny to you, doesn't it? Well, I'll explain if you would like to make ascertain it's all straight. About that long ago, there used to be a restaurant where the store stands. Big Joe's Brady restaurant. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே ஆல்ரைட் ஆஃபீஸர், நான் எதுக்காக இங்கே நிற்கிறேன்னா, ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ ஃப்ரெண்ட். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணோம். அது என்னென்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் இதே இடத்துல நம்ம இந்த டைமுக்கு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது உங்களுக்கு அது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிற்கக்கூடிய இதே ஸ்டோர் கிட்ட பார்த்திங்கன்னா பிக் ஜோஸ் பிராடிஸ் ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். நம்ம பிரிஞ்சு போகும்பொழுது ஆஃப்டர் 20 இயர்ஸ் நம்ம இந்த இடத்துல தான் மீட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்மேன் பேசுகிறாரு. Until 5 years ago, said the policeman, it was torn down then. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிக் ஜோஸ் பிராடிஸ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. The man in the doorway struck a match and lit his cigar. The light showed a pale, square-jawed face with keen eyes and a little white scar near his right eyebrow. His scarf pin was large diamond oddly set. அதாவது அந்த பர்சன் இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவருடைய சிகரெட்டை வந்து மேட்ச் பண்ணுறாரு, அதாவது பற்ற வைக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த லைட்டில் அந்த பர்சனோட ஃபேஸ் தெரியுது. யாருக்கு? அந்த போலீஸ்மேனுக்கு. அதாவது அவர் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் ஜா பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ஐஸ் ரொம்பவே கீனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அவருடைய ரைட் ஐப்ரோ கிட்ட ஒரு சின்ன ஒயிட் ஸ்கார்னால் தழும்பு மாதிரி இருக்குது. ஓகே, அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்கார்ஃப் பின்னில் பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் டைமண்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 20 years ago tonight, said the man, I dined here at Big Joe's Brady's with Jimmy Wells, my best chum and the finest chap in the world. He and I were raised here in New York, just like two brothers together. I was 18 and Jimmy was 20. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா 20 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா
இந்த இடத்துல தான் இந்த பிக் ஜோஸ் பிராடிஸ் ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் நானும் ஜிம்மி வெல்ஸும் இருந்தோம். டைன்டு மீன்ஸ் அந்த இடத்துல சாப்பிட வந்திருப்பாங்க. மை பெஸ்ட் சம் மீன்ஸ் ஒரு பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஃபைனஸ்ட் சாப் இந்த வேர்ல்டு. எங்கள் 2 பேரோட இது வந்து ரொம்பவே இதுவான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறோம். நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா நியூயார்க்கில் தான் வளர்ந்தோம். ஜஸ்ட் லைக் 2 brothers டுகெதர். 2 பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி அவ்வளோ பாசமாக பழகணும். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 8 years. இந்த பர்சன் யார், அந்த மேன் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான் இல்லையா, ஸோ அவனுடைய நேம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் வரும். எனக்கு வந்து 18 years. ஜிம்மிக்கு பார்த்திங்கன்னா அப்போ 20 years அப்படின்னு சொல்கிறான். The next morning I was to start for the West to make my fortune. You could not have dragged Jimmy out of the New York. He thought it was the only place on earth. Well, we agreed that night that we would meet here again exactly 20 years from that date and time. No matter what our conditions might be or from what distance we might have to come. We figured that in 20 years each of us ought to have our destiny worked out and our fortunes made, whatever they were going to be. அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் மார்னிங் அவர் வந்து வெஸ்ட் சைடு கிளம்பிட்டார். இவர் மட்டும்தான் வெஸ்ட் போயிருக்கார். ஓகே, ஸோ அவர் வந்து நியூயார்க்கில் தான் இருக்கார் ஜிம்மி. ஸோ இப்போ எங்களுடைய ஃபார்ச்சூன், அதாவது எங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன பண்ணிடுச்சுன்னா எங்களை பிரிச்சிருச்சு. அதாவது நான் வேறு இடத்துக்கு ஒர்க் போக வேண்டியதாக போச்சு. அவர் வந்து சொல்லவே வேணாம், அவர் வந்து நியூயார்க்லேருந்து பிரிக்கவே முடியாது. அவர் வந்து நியூயார்க் தான் ஒரே ஒரு பிளேஸ் ஏர்த்தில் இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இங்கே இருந்துட்டார். நாங்கள் இருந்தாலும் ஆஃப்டர் 20 years எக்ஸாக்ட்லி தி சேம் டைம் டேட் வந்து இதே இடத்துல எவ்வளோ தூரமாக இருந்தாலும் என்ன மாதிரியான கண்டிஷனில் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபார்ச்சூன்ஸ் வந்து எங்களை பிரித்தது வந்து ஏதோ ஒரு டெஸ்டினி எங்களுக்கு கொடுத்துருச்சு. நாங்கள் 2 பேர் நாங்கள் இங்கே தான் இருக்கணும், அவர் இங்கே தான் இருக்கணும், நான் அங்கே தான் இருக்கணுன்ற மாதிரி பிரிச்சிருச்சு எங்களை அப்படின்றத அவர் சொல்கிறார். It sounds pretty interesting, said the policeman. Rather a long time between meets, though it seems to me. Haven't you heard from your friends since you left? அதாவது இது கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இவ்வளோ நாள் எப்படி நீங்கள் மீட் பண்ணாமல் இருந்தீங்க, அதுக்கப்புறம் இடையில எப்போயாச்சும் மீட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பர்சன் சொல்கிறான், வெல் எஸ் ஃபார் அ டைம் வி கரெஸ்பாண்டட் செட் த அதர்ஸ். ஒரு டைம் கிடைக்கும்போது நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் after a years or 2 we lost track of each other. ஸோ ஒன் இயர் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்துப்போம். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யூ சி த வெஸ்ட் இஸ் a pretty big proposition and I kept hustling around over pretty lively. அது பார்த்திங்கன்னா ப்ரொப்போசிஷன் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஏரியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல நான் பார்த்திங்கன்னா சுற்றிகிட்டே தெரிஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஐ நோ ஜிம்மி வில் மீட் மீ ஹியர் இஃப் ஹீ இஸ் அலைவ். ஸோ வந்து ஃபார் ஹீ ஆல்வேஸ் வாஸ் த ட்ரூவஸ்ட் ஸ்டான்ச்சஸ்ட் ஓல்டு சாப் இன் த வேர்ல்டு. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுதியான பையன் இந்த வேர்ல்டுலே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஹீ வில் நெவர் ஃபர்கெட். அதாவது அவன் மறக்க மாட்டான், கண்டிப்பாக அவன் வருவான். ஐ கேம் 1000 miles to stand in this door tonight and it's worth it if my old partner turns up. அதாவது நான் பல மைல்கள் தாண்டி 1000 மைல்கள் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இந்த டோரில் நின்றுட்டுருக்கேன். அவன் இங்கே வந்தானா நல்லாயிருக்கும், அது ரொம்பவே வேர்தியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. The waiting man pulled out a handsome watch, the lids of it set with small diamonds. அப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்க்கறதுக்காக அந்த பர்சன் வந்து ஒரு வாட்ச் எடுக்கிறான். அந்த வாட்ச் பார்த்திங்கன்னா சுற்றி அந்த இதில் ஃபுல்லாகவே வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. 3 minutes to 10, அதாவது 10 ஆகிறதுக்கு 3 minutes இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, இட் வாஸ் எக்ஸாக்ட்லி 10 o'clock when we parted here at the restaurant door. அதாவது எக்ஸாக்டாக 10 o'clock நாங்கள் இந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். did pretty well out west, didn't you? நீ வந்து வெஸ்ட்டில் வந்து நல்லா சம்பாரிச்சிருப்ப போல இருக்குது அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. யூ பெட், ஐ ஹோப் ஜிம்மி ஹேஸ் டன் ஆஃப் ஹேஸ் வெல். அப்போ பார்த்தீங்கன்னா நானும் இங்கே சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னா ஜிம்மியும் இங்கே நான் அதில் ஒரு ஹாஃபாவது சம்பாரிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் பிளாடர் தோ குட் ஃபெல்லோ ஆஸ் ஹி வாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பிளாடர் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து முன்னேறுவாங்க, பொறுமையாக கொஞ்சம் முன்னேறுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பர்சன். ஸோ அவன் ரொம்பவே குட் ஃபெல்லோ, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா
ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த வெயிட்டிங் மேன் புல்ட் அவுட் ஹேண்ட்ஸம் வாட்ச்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த போலீஸ்மேன் இங்கே இருக்காரு, அந்த வெயிட்டிங் மேன் இங்கே அவருடைய ஸ்கார்ஸ்லாம் இங்கே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி. ஓகே, I have had to compete with some of the sharpest wits going to get my pile. A man gets in a groove in New York. It takes the West to put razor edge on him. அதாவது அந்த மாதிரி என்னை கம்பீட் பண்ண அந்த பர்சனை வந்து நான் ஷார்பஸ்ட் விஸ்ட்னால் புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு சில பர்சன், அவங்கள வந்து நான் இது பண்ண வந்திருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. The policeman twirled his club and took a step or two. அதாவது அந்த போலீஸ்மேன் பார்த்தீங்கன்னா கிளப் மீன்ஸ் அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த லத்தி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் அந்த மாதிரி அதை வந்து ஒரு 2 ஸ்டெப் அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு. I'll be on my way. Hope your friend comes around all night. Going to call time on him sharp. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு, உன் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. I should say not, said the other. I'll give him half an hour at least. If Jimmy is alive on earth, he'll be here by that time. So long, officer. அதாவது என்னால் சொல்ல முடியாது, ஒரு ½ அன் ஹவர் அவனுக்கு நான் டைம் கொடுப்பேன், அவன் உயிரோடு இருந்தால் அவன் இங்கே வந்துடுவான் கரெக்டாக அந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு சொல்லும் பொழுது அந்த போலீஸ்மேன் குட் நைட் சார் சொல்லிவிட்டு போலீஸ்மேன் பாசிங் along his beat trying doors as he went. அந்த இடத்துலேருந்து லீவ் ஆகிடுறாரு யார், அந்த போலீஸ்மேன். ஸோ நம்ம இது வரைக்கும் பாதி இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃப் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணாரா இல்லையான்றதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூவேஷன் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோ செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.